அன்பு தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 96வது அதிகாரமாக உள்ள குடிமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 956வது திருக்குறள் பற்றி அறியப் போகின்றோம். குடிமை என்பதற்கு நற்குடியில் பிறந்தோரின் பண்பு நலன்கள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 956வது திருக்குறளுக்கு செல்வோம். சலம்பற்றி சால்பில செய்யார் மாசற்ற குலம்பற்றி வாழ்த்தும் என்பார். சலம்பற்றி சால்பில செய்யார் மாசற்ற குலம்பற்றி வாழ்த்தும் என்பார். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். மாசற்ற வழியில் வாழ்வோம் என்று உறுதி கொண்டவர்கள் வறுமையற்ற போதும் தகாத செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: மாசற்ற வழியில் வாழ்வோம் என்று உறுதி கொண்டவர்கள் வறுமையுற்ற போதும் தகாத செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை தவறாமல் பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியே காண்போம். நன்றி, வணக்கம்.